கர்த்தாவே உமது வசனத்தின்படி என்னை உமது அடியானை நன்றாக நடத்தினீர். ஆமேன். வசனத்தின்படி ஆண்டவர் நம்ம என்ன பண்ணணுமா? நன்றாக நடத்தணும். இந்த 119வது சங்கீதத்தை வேதம் வசனம் மூலமாக நாம் வாசித்த போது நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எண்ணங்களை நாம் அறிந்திருக்கிறோம். ஆமேன். அல்லேலூயா. நாம் எப்படியாப்பட்டவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். வேதத்தை வாசிக்கிறோமா, வாசிக்கலையா, தியானிக்கிறோமா, தியானிக்கலையா. இந்த 119வது சங்கீதம் எழுதின எல்லாருமே என்ன பண்ணாங்க? வேத மகத்துவத்தை குறித்து, வேதத்தை குறித்தும் அதை தியானிப்பது குறித்துமே நிறைய பேசியிருக்கிறாங்க. உமது வசனத்தின்படி உமது அடியானே என்ன பண்ணுமா? நன்றாய் நடத்தினீர். வசனத்தின்படி தேவன் என்ன பண்ணுவார்? நம்மளை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். எதன்படி ஆண்டவர் நம்மை நடத்துவார்? வசனத்தின்படி நடத்துவார். இன்னைக்கு நிறைய பேர் தரிசனங்களின் படி நடத்துகிறாங்க, அவங்களுடைய பாரம்பரியத்தின்படி நடத்துகிறாங்க. ஆனால் ஆண்டவர் நம்ம எப்படி நடத்துவாரா? வசனத்தின்படி நடத்துவார். மனித போதனையினால் நடத்த மாட்டார். வசனத்தின்படி நம்மை நடத்துவார். அவருடைய கற்பனையின்படி, அவருடைய வாக்கின்படியே நம்மை நடத்துவார். அவர் நமக்கு ஏதாவது சொல்லிட்டார்னா சொன்னதை நிறைவேற்றுவாரா? ஆமீன். அல்லேலூயா. சொன்னதை தான் அவர் நிறைவேற்றுவார். உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதி தரும். உத்தம நிதானிப்பை, நமக்கு அறிவை நமக்கு ஆண்டவர் நாம் போதிக்கணுமா? உம்முடைய கற்பனையின் பேரிலே விசுவாசமா இருக்கிறேன். எதன் மேலே விசுவாசம் இருக்க வேணும்? அவருடைய கற்பனையின் பேரிலே விசுவாசம். அவருடைய கற்பனை என்றால் என்ன? உன் தேவனாய் கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அன்பு கூறுவது தான் அவருடைய கற்பனை. ஆமே. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவது தான் அவருடைய கற்பனையா இருக்கிறது. அப்போ கற்பனையின் மேலே விசுவாசமா இருக்கணும். அவர் சொன்ன கட்டளை மேலே, அது பிரமாணத்தின் மேலே, அவருடைய வார்த்தை மேலே எந்த மனுஷன் பிரிய வைக்கிறானோ அந்த மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அதுதான் சங்கீதக்காரர் சொன்னான். அது மேலே நான் என்ன பண்றேன்? விசுவாசம் வைக்கிறேன். கற்பனையின் பேர்ல அது மேலேயே என் நம்பிக்கை இருக்கிறது. நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பே வழி தப்பி நடந்தேன், இப்போது உம்முடைய வார்த்தையை நான் காத்து நடக்கிறேன். என்ன சொல்ல வராரு? உபத்திரவப்படுவதற்கு முன்பாக, பிரச்சனை வருவதற்கு முன்பாக என் வாழ்க்கையிலே வழி தப்பி நான் நடந்தேன், உபத்திரப்பட்டேன். ஆனா எனக்கு உபத்திரம் வந்த போது நான் நடந்தது, இப்போது உம்முடைய வார்த்தையை நான் கை கொள்கிறேன். பிரச்சனை வர வரைக்கும் நம்மளுக்கு அந்த வார்த்தை பேசுவதே தெரியல. அந்த வார்த்தைப்படி செய்துட்டா பிரச்சனையே இல்லைங்க. எந்த மனுஷன் அந்த வார்த்தையின்படி செய்கிறானோ அந்த மனுஷன் பிரச்சனை இல்லாத வாழ முடியும். வார்த்தையை தவறுகிற மனுஷன் அவனுடைய வாழ்க்கை அழிந்து போகும். இயேசு கிறிஸ்து ஓமையை சொன்னார். மத்திய சுவிசேஷத்தில் சொன்னார், ஒரு வார்த்தையை சொன்னார், என் வார்த்தையின்படி செய்கிற மனுஷன் புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். கேட்டு அதன்படி செய்கிறானோ அவன் யாரு? புத்தியுள்ள மனுஷன். புத்தி உள்ளவன் புத்தி இல்லாதவன். நான் போதித்த உபதேசத்தின்படி, நான் சொன்ன வார்த்தையின்படி நீ நடந்தினா உனக்கு அழிவு இல்லைன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? பெருமழை வந்தது, பெருவெள்ளம் வந்து, புத்தி இல்லாதவன் வீடு அழிந்தது, அவன் மணல் மேல் கட்டினான். புத்தி உள்ளவன் கண்மலை மேல் கட்டினான். கண்மலை என்பற இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை மேலே ஒரு மனிதன் கட்டினான் என்றால் அவனுடைய வாழ்க்கையும் அவனுடைய சபையும் அவனுடைய குடும்பமும் அவனுடைய எதிர்காலமும் நல்லா இருக்கும். அல்லேலூயா. நீங்க மணல் மேல கட்ட போறீங்களா இல்ல வார்த்தை மேல கட்ட போறீங்களான்னு தெரியணும். கண்மலையாகி இயேசு கிறிஸ்து மேலே, வார்த்தை மேலே, அவர் கற்பனை மேலே கை கொண்டு நீ நடப்பீங்கன்னா உலகத்தில் வருகிற எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு வரும். ஆனா வராதுன்னு பைபிள் சொல்லல. எல்லா பிரச்சனையும் வரும். ஆனா அந்த வீடு அழிந்தது, உன் வீடு அழியாது. காரணம் என்ன? கண்மலையிலே கட்டப்பட்ட வீடு. வார்த்தையின் அடிப்படையிலே எந்த மனுஷன் குடும்பத்தையோ சபையோ கட்டுறானோ அவனுடைய வாழ்க்கை என்ன இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும், நன்மையா இருக்கும். அல்லேலூயா. வாசிமம். தேவரே நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறீர், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். நீ நல்லவர் ஆண்டவரே, நல்லவரும் வல்லவருமா இருக்கிறீர், நன்மை செய்கிறவரா இருக்கிறீர். இயேசு இந்த உலகத்திலே வந்தபோது நன்மை செய்கிறவரா இந்த பூமியிலே சுற்றித் இருந்தார். உனக்கு ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தபடினாலே ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். அல்லேலூயா. தேவன் நமக்கு நன்மை செய்திருக்கிறார், ஒவ்வொருக்கும் நன்மை செய்திருக்கிறார். நம்மையும் கூட நன்மை செய்கிறவளா சிருஷ்டித்திருக்கிறார், கிறிஸ்துக்குள்ள சிருஷ்டித்திருக்கிறார். அவரை போலவே நாம் நன்மை செய்யணுமா? நீங்க போல நாம் என்ன பண்ணணும்? நன்மை செய்யணும். அவர் நன்மை செய்கிறவராயும் முது பிரமாணங்களை எனக்கு போதியும். அகங்காரி எனக்கு விரோதமாக பொய்களை பிணைக்கிறார்கள். அகங்காரிகள் பொல்லாதவர்கள். இன்னைக்கு உலகத்தில் நிறைய பொல்லாதவர்கள், அகங்காரிகள்.
அகங்காரர்கள் நமக்கு விரோதமாக என்ன பண்றாங்க? விரோதமாக இருக்கிறார்கள். உனக்கு விரோதமா இல்லைன்னா தான் பிரச்சனை. உனக்கு விரோதமா இருக்கிறான்னா நீ சரியான வழியில போறன்னு அர்த்தம். சரியான வழியில போறன்னு அர்த்தம். நமக்கு எல்லாரும் நம்ம நேசிக்கிறாங்க, எல்லாரும் என் மேல அன்பு கூறுறாங்கன்னு சொன்னா நீ ஒரு பொய்யன், ஏமாத்துக்காரன். எல்லாருக்கும் வேஷம் போட்டு தெரியல ஜால்ரா போடுற ஆளை தான் என்ன பண்ணுவாங்க? நம்புவாங்க. உலகம், இந்த உலகம் என்ன நடிக்கிறவனை நம்பும், உண்மையா இருக்கவனை பகைக்கும். அகங்காரிகள் உன்னை பகைப்பார்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த போது யூதர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஆயக்காரர்கள் எல்லாரும் இயேசுவை பகைச்சாங்க. அவர் ரொம்ப நல்லவர் தான், அவர்கிட்ட எந்த குற்றம் இல்லை. ஆனா இயேசுவை பகைச்சாங்க. காரணம் என்ன? எந்த முகாந்தரத்தினால என்னை பகைக்கிறீர்கள்? எந்த நன்மையினால என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள்? இயேசுவை சுத்தி பைபிளை படிச்சு பாருங்க. இயேசுவை சுத்தி 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 ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும், குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். அகங்காரிகள் கூட்டம் எழும்பிக்கிட்டே இருக்கும். உன்னை எல்லாரும் நல்லவங்க சொல்ல மாட்டாங்க. ஆமென், அல்லேலூயா. இந்த உலகம் உன்னை நல்லவன்னு சொல்லாது. நீங்க உலகத்தாரா இருந்தா உலகம் உங்களுடைய உலக மக்கள் உன்னை சிநேகிப்பாங்க. நீங்க உலகத்தார் அல்ல, நீங்க உலகத்தார் அல்ல. ஏன்னா தேவன் உங்களை நேசித்து இருக்கிறார், உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நீங்க உலகத்தார் அல்ல. அப்படின்னா யாரு உலகத்தார் அல்லன்னா? உன்னதத்தார், ஆமே, பரலோகத்தார், நாம் தேவனுடைய வீட்டார். அல்லேலூயா. புரியுது பாருங்களா? வசனத்தை நம்ம விளக்கமா படிக்கணுங்க. நாம் தேவனுடைய வீட்டாரா இருக்கிறோம். அதனால தான் உலகம் நம்ம பகைக்கும். நம்மளுக்கு சத்துருவு யாருன்னா நம்மோட கூட இருக்கிறவன் நம்மளுக்கு சத்துருவா எழும்புவான். இயேசுவோடு கூட சாப்பிட்டவன் தான் யூதாஸ் காரியத்து. காலை தூக்கலையா, காட்டி கொடுக்கலையா? பாருங்க, அகங்காரிகள் நமக்கு விரோதமாக என்ன பண்ணுவாங்க? எழும்புவார்கள். ஆனாலும் நான் என்ன பண்ணுவேன்? வாசிங்க. அகங்காரி எனக்கு விரோதமாக பொய்யினை பிணைக்கிறார்கள். பொய்யான காரியங்கள் இயேசுக்கு விரோதமா பொய்யா பேசுனாங்க. இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ள கட்டுவேன்னு சொன்னாரு. அவர் சரீரமாக ஆலயத்தை சொன்னாரு. அவனுக்கு என்ன சொன்னாங்க? சாலமோன் கட்டின ஆலயத்தை என்ன பண்ணாரு? இடித்து போடுவேன்னு. இடிச்சு போட்டா 3 நாளைக்கு கட்டிடுவான்னு சொல்லி பொய்யா சொன்னாங்க. இயேசு மேலே அபாந்தமான குற்றங்களை சாட்டினார்கள். நம்மளையும் இந்த உலக மக்கள் நம்ம என்ன பண்ணுவாங்க? செய்யாத காரியங்களை என்ன பண்ணுவாங்க? பொறாமையினாலே அகங்காரிகள் நமக்கு விரோதமா எழும்பி பொறாமையினாலே உன் மேல பொய்யா சாட்டுவாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாதீங்க. அது சொன்னா நீ சரியான வழியில நடக்கிறன்னு அர்த்தம். அல்லேலூயா, ஆமென். யாரும் நீங்க பயப்பட வேண்டியதில்லை. எல்லாரும் என்ன நல்லா பேசணும், எல்லாரும் என்ன மதிப்பா பேசணும், எல்லாரும் என்ன உயர்த்தி பேசணும் அப்படின்னு நீ நினைச்சீங்கன்னா வாழ்க்கையை வாழவே முடியாது. ஆமே. கல்லும் வரும், சொல்லும் வரும். காய்க்கிற மரத்துக்கு தான் கல்லடி, காய்க்காத மரத்துக்கு கல்லடி வராது. எந்த மரம் காய்க்குதோ அந்த மரத்துல தான் கல்லை தூக்கி அடிப்பான். பழம் வருதா பார்ப்பான். அவன் கல் அடிச்சது பழத்துக்காக கல் அடிச்சான். வரலன்னு சொன்ன உடனே போனா கல்லு. அவன் வாயில நிறைய சொல்லு, அவன் பேசிக்கிட்டே இருக்கிறான். நம்மளை குறித்து பேசட்டும். பிசாசானவன் நம்மை குறித்து எப்போது என்ன பண்ணுவான்? குறை பேசிக்கிட்டே தான் இருப்பான். அவனுடைய வேலை அது. அகங்காரிகள் பொய்யாய் பேசுகிறார்கள். வாசிங்க. நானோ முழு இருதயத்தோடு. என்னை யாருன்னா பொய்யா பேசட்டும், எனக்கு விரோதமா யாருன்னா இருக்கட்டும், ஆனா நான் என்ன பண்ணுவேன்? முழு இருதயத்தோடு உமது பிரமாணத்தை நான் நேசிப்பேன், வேதத்தை நான் வாசிப்பேன். அவர்கள் இருதயம் நினந்துணி கொழுத்து இருக்கிறது. இருதயம் என்ன பண்ண? வாய் கொழுப்புன்னு சொல்லுவாங்கல்ல, பார்த்தீங்களா? வாய் கொழுப்புன்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்களுக்கு இருதய கொழுப்பு. நினந்துணினாலே இருதய கொழுப்பு. ஆமா, திமுரு, இருமாப்பு அப்படி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வார்த்தைக்கு தான். இருதய கொழுப்பினாலே, பெருமையினாலே, மேட்டுமையினாலே அடுத்தவர்களை பேசுவதில் உட்காஞ்சி பேசுறதுல அவங்களுக்கு அப்படி ஒரு இன்பம் பாருங்க. நானும் உம்முடைய வேதத்திலே மனமகிழ்ச்சியா இருப்பேன். அவங்க யாருன்னா எப்படின்னா பேசிட்டு போட்டோம். சங்கீதக்காரன் சொல்றான், யாருன்னா என்ன பத்தி என்ன பண்ணும்? பேசிட்டு போட்டோம். நானும் உம்முடைய வேதத்தை என்ன பண்ணுவேன்? இரவு பகலும் வாசிக்க ஆரம்பிச்சிடுவேன். ராமுழுதும் அதை நான் தியானிக்க ஆரம்பிச்சிடுவேன். ஆமென், அல்லேலூயா. அப்படி மாற முடியுமா? வேதத்தை வாசிக்கிறவங்க என்ன பிரச்சனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும் அப்படிப்பட்ட குணங்கள் வந்துடும் பாருங்க. நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனாலே உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. உபத்திரப்படுவது நல்லது என்பது சங்கீதக்காரன் சொல்றான். உபத்திரம் நல்லது யாருன்னு நம்மளா சொல்ல முடியுமா? உபத்திரப்பட்டது நல்லது, அதனாலே உம்முடைய பிரமாணம். எதுக்கு அந்த உபத்திரவம்? நாம் தேவனுடைய பிரமாணத்தை கற்றுக்கொள்வதற்கு. நம்ம எல்லாரும் சரியான வழியில நடக்கிறவல்ல, ஒரு வழியில நடப்போம். அது தப்பு வரும்போது அதில் பிரச்சனை வரும்.
பிரச்சனை வந்த உடனே என்ன பண்ணுவோம், இதை சரி செய்வதுக்கு எங்க எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்த்தா வேதத்தை போறோம். ஆமே, வேதத்தின்படி நடக்கிறவர்களுக்கு என்ன இல்லை, உபத்திரவம் இல்லை. அப்போ வேதத்தின்படி நடக்கிறவர்களுக்கு உபத்திரம் இல்லைன்னு சொல்லவும் முடியல. வேதத்தின்படி நான் நடந்ததுனால, சத்தியத்தை சொன்னதுனால சத்துருவானேனே அப்படின்றார் ஒரு இடத்துல. அப்போ இந்த உலகம் நம்ம எப்படி போனாலும் என்ன பண்ணும், முன்னாடி போனா கடிக்கும், பின்னாடி வந்தா உதைக்கும். கொடுத்தாலும் திட்டம், கொடுக்கலனாலும் திட்டம். ஆமே, நல்லேலூயா. இதனால நம்ம என்ன பண்ணணும், பிரச்சனைகள் மேல் பிரச்சனை இந்த உலகத்தில் வந்தாலும் கூட நம்ம என்ன பண்ணணும், தைரியமா இருக்கணும். வாசிங்க. அநேக ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நல்லது. ஆமே, வெள்ளியை காட்டிலும் பொண்ணை காட்டிலும் கர்த்தர் சொன்ன வார்த்தை தான் எனக்கு என்ன பண்ணுது, விளம்பின வேதம் தான் எனக்கு நல்லது. அப்படின்னா என்ன அர்த்தம், நீர் விளம்பின வேதமே நல்லது. வெள்ளி காட்டிலும் பொண்ணை காட்டிலும். இன்னைக்கு தங்கம் எவ்வளோங்க, 80,000 வந்துடுச்சு. தங்கம்னா நம்ம எப்படி நம்ம வாங்க முடியுமா அப்படி சூழ்நிலை வருது பாருங்க. தங்கத்தின் விலை உயர்ந்து இருக்கு, வெள்ளியின் விலையும் உயர்ந்து இருக்குது. அப்போ தங்கத்தின் விலை உயர்வு எப்படி இருக்குதோ, வெள்ளியின் உயர்வு எப்படி இருக்குதோ, கர்த்தருடைய வார்த்தை அதை காட்டிலும் மேலானது. அல்லேலூயா. அவர் விளம்பின வார்த்தை, யார் விளம்பின வார்த்தை, கர்த்தர் சொன்ன வார்த்தை, அது மேலானது என்று சொல்றாரு. உம்முடைய கரம் என்னை உண்டாக்கினது, என்னை உருவாக்கிட்டு உம்முடைய கற்பனைகளை கை கொள்ள என்னை உணர்வுள்ளவனா மாற்றுகிறது. இந்த வேதம் என்ன பண்ணுதான், தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதற்கு நம்மை உணர்வுள்ளவனாக மாற்றுகிறது. இன்னைக்கு நிறைய பேருக்கு உணர்வு இல்லை. காரணம் என்ன தெரியுமா, செத்து போய் கிடக்கிற ஆவியில உணர்வு இல்லாதவன். செத்தவனுக்கு தான் உணர்வு இருக்காது, தொட்டால உணர்வு இருக்காது, தட்டனால உணர்வு இருக்காது. ஒரு குடிகாரனை போய் உணர்வு இருக்குமா, அவனை அடிச்சாங்க உணர்வு இல்லைன்றான். நான் கப்பல்ல பயணம் பண்ணும்போது போல இருக்குது. உணர்வு இல்லாத மக்கள் இன்னைக்கு. வேத வசனம் தான் உன்னை உணர்வு உள்ளதா மாற்றுது. இதை படிக்க படிக்க தான் உன் வாழ்க்கை மாறக்கூடியதா இருக்கிறது, உன்னை உணர்வு உள்ளவனாக்குது. நான் உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறபடினாலே உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். நீ கர்த்தருடைய வசனத்துக்கு காத்திருந்தா நம்மை கண்டு மக்கள் என்ன பண்ணுவாங்க, சந்தோஷப்படுவார்கள். அல்லேலூயா. வசனத்துக்கு காத்திருந்தா மக்கள் சந்தோஷப்படுவாங்க. வாயில இருந்து வசனம் தான் வெளிப்படணும். வசனத்துக்கு காத்திருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், தேவனுடைய வார்த்தைக்கு காத்திருக்கணும், தேவனுக்கு காத்திருக்கணும். அப்போதான் வாழ்க்கையில் என்ன பண்ணுவோம், சந்தோஷம் வரும். கர்த்தாவே, உமது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளதென்றும் உண்மையின்படி என்னை உபத்திரப்படுத்தினீர் என்று நான் அறிவேன். உண்மையின்படி தான் என்னை உபத்திரப்படுத்தினார். நிறைய மனிதர்களுக்கு ஆண்டவர் உபத்திரவம் நம்மை உருவாக்கக்கூடியதா இருக்கிறது. போராட்டங்கள், பிரச்சனைகள் நம்மை மேலான இடங்கள் கொண்டு வருகிறது. நீ உபத்திரவப்படாம அப்படின்னா என்ன அர்த்தம், டெஸ்டே இல்லாம, யாராவது நீங்க படிக்கிறீங்களே, டெஸ்ட் இல்லாம பாஸ் பண்ணிடுவீங்களா, டெஸ்ட் இல்லாம பாஸ் பண்ணிடுவீங்களா? நீங்க படிச்ச பாடத்துக்கு கண்டிப்பா டெஸ்ட் வைப்பாங்க. வச்சே நீங்க எவ்வளவு மார்க், நீங்க யார் என்பதை நீங்களே அறிந்து கொள்ளணும். ஆமென், அல்லேலூயா. எக்ஸாம்ல நீங்க உனக்கு டெஸ்ட் ஏன் வைக்கிறாங்க, எதுக்கு வைக்கிறாங்க, உங்களுடைய அறிவுத்திறன் எவ்வளவு இருக்குது, நீங்க எவ்வளவு புரிஞ்சுக்கினீங்க, புரிஞ்சுக்கினதை தான் நீங்க எழுதுவீங்க. எழுதினதுக்கு தான் அவங்க மார்க் போடுவாங்க. அதனால உபத்திரவமும் உனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தின்படி நமக்கு வாழ்க்கையில் நிறைய உபத்திரங்கள் வரும், நிறைய தோல்வி வரும். நம்ம பற்றி கேவலமா பேசுவாங்க, நம்ம பற்றி என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனாலும் அந்த நிலையிலும் கூட நம்ம என்ன பண்ணணும், தேவன் மேல் பற்றுதலா இருக்கணும், நம்பிக்கை உள்ளவளா இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. நம்ம சூழ்நிலைகள் மத்தியிலே நம்முடைய இருதயம் எப்படி இருக்குதுன்னா நம்ம பார்க்கணும். சோதித்து அறிகிறாரா நம்முடைய இருதயத்தை? எப்படி, ஒருத்தவனுக்கு தீமை செய்துட்டான்னு நினைச்சுக்க, அந்த தீமைக்கு நீ செய்யறியா இல்ல அமைதியா போறியா? அவன் பேசினதுக்கு நீ எடுத்து பேசுறியா இல்ல அமைதியா போறியா? நீ திருப்பி செய்துட்டேன்னா இன்னும் நீ ஃபெயிலுன்னு அர்த்தம். நீ அமைதியா இரு. ஆனா மனதுல எண்ணங்கள் நிறைய வரும். எனக்கு விரோதமா சில காரியம் செய்தான், அவன் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் எண்ணம் வரும். ஆனா எண்ணங்கள் மட்டும்தான் வரும், அப்படியே அடைஞ்சிடும். ஏன்னா நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனுக்கு ஒரு நாளும் ஒருத்தனுக்கு தீமை செய்ய முடியாதுங்க. நன்மை செய்ய பழகினவனுக்கு தீமை செய்ய தெரியாது. ஒருத்தனையும் அழிக்க முடியாது, ஒருத்தனை கெடுக்க முடியாது. இயேசு நமக்குள்ள இருக்கிறபடினாலே உன்னால தீமை செய்ய முடியாது. ஒருத்தனை என்ன பண்ண முடியாது, தவறான பேசிட முடியாது. பாருங்க, நிதானமாக தான் நம்ம நடந்துக்க முடியும். காரணம் என்ன, நன்மை செய்கிறவன் நமக்குள்ள இருக்கிறார்.
ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேருக்கு உங்களுக்கு புரியுது? ஆமென். வாசிங்க. நீர் உமது அடியனுக்கு கொடுத்த உமது வாக்கியம்படி உமது கிருபையின்படி என்னை தேற்றுவீராக. நீர் வார்த்தை கொடுத்திருக்கிறீர், உங்களுடைய வாக்கியின்படி உங்களுடைய கிருபையின்படி என்னை என்ன பண்ணாங்க? தேற்றணும். உங்களுடைய வார்த்தையின்படி தேற்றணும், கிருபையின்படி தேற்றணும். வார்த்தையும் கிருபையும் நம்மை தேற்றக்கூடியதா இருக்கிறது. நாம் பிழைத்திருக்கும்படி உம்முடைய இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. இரக்கம் தான் நம்ம பிழைக்க வைக்கிறது. உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. அல்லேலூயா. உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியா இருக்கிறது. எது உன் வாழ்க்கையில மன மகிழ்ச்சியா இருக்கிறது? கவனிங்க. வேதம் உன் மன மகிழ்ச்சியா இருக்குதா? ஜபம் உன் மன மகிழ்ச்சியா இருக்கிறதா? ஆலயத்துக்கு வருவது உனக்கு மன மகிழ்ச்சியா இருக்குதா? எதில் உனக்கு மன மகிழ்ச்சி இருக்குது? சில பேருக்கு, நிறைய பேருக்கு வேற எங்கேயோ மன மகிழ்ச்சி இருக்குது. அதனால தான் இந்த ஆலயத்துக்கு வருவதில் அவங்களுக்கு தடையா இருக்குது. வேற எங்கன்னா போகுதுன்னா சீக்கிரம் போய் அங்கே என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. ஆனா வேதத்திலே ஒரு மனுஷனுக்கு மன மகிழ்ச்சியா இருந்ததுன்னா நீ தான் வெற்றியாளன். அல்லேலூயா. நீ தான் ஜெயம் உள்ளவன். உன்னை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஏன்டா அவர் வார்த்தை உன் இருதயத்திலும் வாயிலும் இருக்குமானா உன் வார்த்தை கனம் விட்டதா இருக்கும். உன் வேதம் மனமகிழ்ச்சியா இருக்கணும். நிறைய பேருக்கு வேதத்தை வாசிப்பது கசப்பா இருக்குது. வேதத்தை மனமகிழ்ச்சியால, அது வெள்ளியை போல பொண்ணை போல நீ பார்த்தீனா, இது வெள்ளி இருக்குது இதுல பொண்ணு இருக்குது என்பதை கவனிச்சினா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் உன் வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்க பொற்பழத்துக்கு சமமா இருக்கும். உன் வார்த்தை ஞானமுள்ளதா இருக்கும். நீ செய்கிறதெல்லாம் கர்த்தர் உனக்கு வாய்க்க பண்ணுவார். நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கங்களையும் உமது எனக்கு கிடைப்பதாக. உம்முடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சி. அகங்காரிகள் என்னை பொய்யினாலே கெடுத்து போட பார்க்கிறபடினாலே வெட்கப்பட்டு போவார்களாக. ஆமே. அகங்காரிகள் உனக்கு விரோதமாக, அபிஷேகம் பண்ணப்பட்ட உனக்கு விரோதமாக அகங்காரிகள் எழும்பும் போது, தேவ பிள்ளையே உனக்கு விரோதமாக எழும்பும் போது அவர்கள் கெட்டு போவார்கள். ஏனென்றால் தீமையை விதைத்தவன் தீமையிலே அறுக்கிறான். நீ அவனை அழிக்கணும்னு அவசியம் இல்லை, அவனை கெடுக்கணும் நீ அவசியம் இல்லை. தீமை செய்ய பழகினவன் நன்மை செய்வதற்கு தெரியாது. அவன் செய்த தக்க பலனை அவன் அனுபவிப்பான். உன் மேல பொய்யா சுமத்தனா பத்தியா, அவன் வாய் கட்டப்பட்டு போவோம். சிங்கத்தின் வாயை உனக்காக கட்டினவர், உனக்காக ஆண்டவர் அவன் வாயை கட்டுவார். அல்லேலூயா. உன்னை குற்றப்படுத்த அந்த நாவை தேவன் குற்றப்படுத்துவார். ஆமென், அல்லேலூயா. இது கர்த்தருடைய சுதந்திரம். என்னால் உண்டாகிற நீதியுமா இருக்கிறது கர்த்தர் சொல்றார். உன்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. வேதத்தை நேசிக்கிற உன்னை எவ்வளவு பேர் அகங்காரிகள் கொழுத்திருந்து, இருதயத்தை கொழுத்திருந்து திமிரு பிடிச்சி உன் மேல பொய்யா சாட்டுவானாண்டா. நான் உன்னுடைய வேதத்தில் மன மகிழ்ச்சியா இருந்து அதை வாசிப்பேன். ஆண்டவரே, வேதம் தான் என் மன மகிழ்ச்சி. யார் என்ன பேசினாலும் சரி, நான் வேதத்தை வாசிக்காம இருக்க மாட்டேன், மன மகிழ்ச்சியா இருப்பேன். அகங்காரியன் மேல பொய்யா பேசட்டும், நானும் உங்களுடைய கட்டளைகளை தியானித்தே கொண்டே இருப்பேன். ஆமே, தியானித்து கொண்டே இருப்பேன். உமக்கு பயந்து உமது சாட்சிகளை அறிந்திருக்கிறவள் என்னைக்கு திரும்புவார்களாக. என்கிட்ட வரட்டும் ஆண்டவரே, உம்முடைய சாட்சிகள் என்னோட திரும்பி வரட்டும். வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்களில் உத்தமமா இருக்க கடவுது. நீ வெட்கப்பட்டே போக மாட்டே. வேதத்தை தியானிக்கிற உன்னுக்கு ஒரு நாளும் வெட்க வராது. உன் இருதயம் உமது தேவனுடைய பிரமாணத்தை உத்தமமாய் இருக்கிறபடினாலே, உத்தமமாய் இருக்கிறவருக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். உத்தமருக்கு கர்த்தர் துணை. அல்லேலூயா. யோசுவாவும் காலேபும் என்ன பண்ணாங்க? உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினார்கள். அல்லேலூயா. யோபு கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினா. உத்தமமாய் பின்பற்றுகிற உனக்கு கர்த்தரே துணையா இருக்கிறார். உத்தமருக்கு கர்த்தர் துணை. வேதத்தை வாசிக்கிற உத்தமருக்கு கர்த்தர் துணை. உங்க வாழ்க்கையில நீங்க நீண்ட நாட்களாய் வாழணும், நீங்க செய்கிறதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா இந்த வேதம் உனக்கு மன மகிழ்ச்சியா இருக்கணும். அல்லேலூயா. இந்த வேதத்தை படிக்காததுனால தான், வாசிக்காததுனால தான் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில தோல்வியில் இருக்கிறாங்க, பலவீனத்தில் இருக்கிறாங்க, சாபத்தில் இருக்கிறாங்க. மூளை வேலை செய்யாத இருக்குது நிறைய பேருக்கு. அறிவாற்றல் இல்லை, என்ன செய்யறது இல்லை, மந்த புத்தி மந்த இருதயம் நிறைய பேருக்கு இருக்குது. மாறணும். ஆமே. வேத வசனம் உன்னை என்ன பண்ணுது? உணர்வு உள்ளவனாய் மாற்றுகிறது. வேத வசனம் உனக்கு மகன மகிழ்ச்சியா இருக்கணும். யார் எதை சொன்னாலும் எப்படி சொன்னாலும் நீ சோர்ந்து போயிடக்கூடாது. வேதத்தில் இரவும் பகலும் சங்கீதக்காரன் சொல்றாங்க, அகங்காரி என்னை கொழுப்பா பேசிட்டாங்க, ஆனால் நம்முடைய வேதத்தை நான் தியானித்து கொண்டு இருந்தேன். நீங்க தியானிக்கணுங்க. ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற மனுஷன் பாக்கியவான், அவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், அல்லேலூயா.